ஆரம்பத்தில் நாங்கள் ரசாயன பொருளை தான் பயன்படுத்தி செய்தோம். இயற்கை விவசாயம்ன்றது எங்களுக்கு பெருசாக தெரியாது. அதால் ஒரு லாபமும் வரும்ன்றது எங்களுக்கு பெருசாக, ஏன்னா அதை பற்றி செய்தால் எங்களுக்கு லாபம் பெருசாக வராது. நாங்கள் அதை பெருசாக செய்யலை. பிறகு இந்த விவசாய சங்கத்தின் ஊடாக நாங்கள் சில பயிற்சிகளை பெற்று இப்படி செய்தால் எங்களுக்கு ஒரு நோய் இல்லாத ஒரு மரக்கறிய ஒரு தானியங்களை பெற்றுக்கொள்ளலாண்டு சில பயிற்சியின் ஊடாக நாங்கள் விளங்கி கொண்டு சின்ன சின்ன பயிற்சி நெறிகள் ஊடாக அந்த விவசாயத்தை செய்ய வலிக்கிட்டோம். அதில் பெருமளவு லாபத்துக்கு செய்யலை, எங்களோட வீட்டு தேவைக்காக நாங்கள் ஆரம்பத்தில் செய்ய வலிக்கிட்டோம். அப்போ பயிற்சிகள் பெற்றனால தான் எங்களுக்கு அது தெரியும். சில இது செய்து பார்க்கக்குள்ள தான் கொஞ்சம் அனுபவம் வந்தால் தான் இதில் செய்யலாம்ன்ற ஒரு இதுவும் நிறைய கரைசல்கள் செய்தோம், கொம்பை செய்தோம். அதுகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்து நாங்கள் சில பயிர்களை செய்துட்டு வரோம். அதையும் விட இப்போ எங்களுக்கு வருமானம் ஈட்டித்தர மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு நாங்கள் செய்யணுண்டு இப்போ இந்த முலாத்தூள் திரித்து சில இந்த சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க வலிக்கிட்டு இருக்கோம். வெளியிலையும் அதை கொடுக்குறோம். தொடர்ச்சியாக இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் இதை பெரிய அளவில் செய்கிறதுக்கு எங்களுக்கு திட்டம் இருக்குது. இதை நாங்கள் 15 பேர் இருக்கிறோம். அந்த 15 பேரோட மிக சிறப்பாக இயங்கிட்டு வரோம். இனி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கொப்பரை எடுத்து எண்ணெய் ஊற்றி அதையும் ஒரு சிறு வியாபாரமாக செய்யண்டு நாங்கள் கூடி கதைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை இங்கே கச்சான் தான் பெருசாக செய்கிறது. அந்த கச்சானை வச்சு சில பொருட்களை செய்து கச்சான் பருப்படுத்து அதை பொறிச்சு பேக்கெட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் கதைச்சிருக்கிறோம். எங்களுக்கு எதிர்காலத்தில் அது சரி வரும்ண்டா நாங்கள் அதையும் தொடர்ச்சியாக எங்களோட சங்கத்தோடாக செய்வோம். நாங்கள் மகளிர் அமைப்பிப்போம் 15 பெண்கள். அப்போ அந்த அவங்க பெண்களுக்கு ஒரு வருமானம், இப்போ நாங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டித்தர மாதிரி இந்த இயற்கை விவசாய சங்கத்தினூடாக அந்த விவசாயமும் செய்து கொண்டு இந்த சில சிறு கைத்தொழில்களும் செய்ய முன் வந்திருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக செய்வோம். மற்றது இந்த கோழி வளர்ப்பு, மாடு, அப்படி எல்லா சம்பந்தமாகவும் எல்லார் வீட்டிலையும் இருக்குது. அதனால நாங்கள் வெளியில் போய் கஷ்டப்படுறதையும் விட எங்களோட வீட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் எங்களோட வருமானத்தை எவ்வளோத்துக்கு முன்னேறி செல்லலாம்ன்றதை இந்த சங்கத்தினூடாக நாங்கள் இப்போ நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அதை செய்வோம். இன்னும் பல வருமானத்தை ஈட்டித்தர மாதிரி நிறைய இதுகளை செய்யணும். எங்களோட சங்கம் இன்னும் வளரணும். வளர்கிற மாதிரி நாங்கள் அதை செய்வோம்.